எல்லாம் மிஞ்சிருச்சு, நம்மளால மிஞ்சிருச்சு. என்ன பண்றது, நான் வாயை அடக்கிட்டு நிக்க வேண்டியது இருக்குது. போட்டிருக்க கதாபாத்திரம் அப்படி. ஆமா, என்ன செய்யறது, உங்களுக்கு தான் 2 கொடுத்துருக்கமே, நீங்க எங்கிட்ட வேணுமாலும் தெரியும் படுத்துக்குங்க, அது வேற விஷயம். ஆகவன நற்சுரக்க வாழ்க உன் கலை வாழ்க 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 என்று நான் மனசார வாழ்த்த வேண்டும் என்றால், நான் வாழ்த்தும் பொழுது எனக்கு தீர்மானம் கொடுக்கணும். அப்புறம் நீங்க போய் படுத்து நம்பிக்கை உள்ள தீர்மானம். ஆகையினால ஏன் இப்ப தீர்மானம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிறத பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட தீர்மானம் எப்படின்னா, விளக்கி வச்ச பாத்திரங்கள் அனைத்தும் நினைச்சு போகணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, போய் ஈடு போடுவாங்கல்ல, அது மாதிரி அது மாதிரிதான் இருக்கு. நான் உங்களை என்ன பண்ணுனேன், நான் எதுவும் கேள்வி ஆரம்பத்துல கேள்வி கேட்டது சரிதான். இல்ல தெரிஞ்சா விளக்கத்தை சொல்லுங்க, இல்ல தெரியலன்னா பேசாம விட்டுருங்க. அதுக்காக என்னமோ மண்ண மாதிரி தூட்டுற மாதிரி என் தலையில அடிக்க வர்றீங்களே. ஆக்கி வச்ச சோறு அனைத்தும் சிதறி போனே. நீங்க வேற உள்கந்த வேற போட மாட்டீங்க. பாருங்க, என்ன முகத்தை பாருங்க, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. எந்த முகத்தை? பள்ளி முகத்தை. என்ன சாமி பச்சை பிள்ளைக்கு போய் இப்படி எல்லாம் என்ன பாத்திரம் நெளியனுங்கிறிய? சோறு சிதறணும், இதெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கலாமா? விளக்கமாறு விலகி கிடக்கிற அனைத்து விளக்கமாறும் ஒன்று சேர வேண்டும். என்ன ஒன்னா இருக்க விளக்கமாறு கடைஞ்ச கிடக்கு. நல்லா வந்து போங்க. நீ என்னதான் சொல்ல வரிய? பெண்களுக்கெல்லாம் சீதனம் கொடுத்துடுவாங்க. பெண்களுக்கு கொடுக்க கூடாத சீதனமும் 2 இருக்கு. அந்த விளக்கமாறு யார விளக்கமாறு? அங்கே கொடுக்காத விளக்குமாறு சீதனம், கொடுக்காத சீதனம் விளக்கமாற கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன? இன்னொன்னு என்ன? 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 எண்ணெயை கொடுக்க கூடாது. விளக்குமாறு துடைக்கிறது. எண்ணெயும் விளக்கமாறும் கொடுக்காத சீதனம், அந்த சீதனம் அது ஒரு விஷயம். நல்ல அருமையான வரவேற்பு கொடுத்துருக்கீன்னு நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்து கொடுத்திருக்கேன் மனசார. மண்டகணமா? மண்டகணம் கிடையாது, உன் தொண்ட கணத்தை இன்னைக்கு குறைக்கத்தான் நான். நீங்க ஒரு நேரத்துல மண்டகணமா இருந்தது அன்னைக்கு வந்து எண்ணெயை கையில கொடுத்து சுத்தி வர சொன்னாங்க. ஆமா, நீங்க இங்க மண்டகணமா நீங்க இருக்கன்னு நினைச்சீங்க, தூக்கி வீசுறீங்க கூட்டத்துக்குள்ள. எண்ணெயை தூக்கி சரிங்களா? எண்ணெயை தூக்கி சரிங்களா? எண்ணெயை ஆளு நெட்டி என்ன பண்ணாலும் குட்டியை நம்ம சொல்லிருக்காங்க. சரி, அன்னைக்கு அகத்திரி மணி வரை எண்ணெயை கொடுத்தாரு, ஆளு குட்டியா தான் இருந்தாரு. எண்ணெயை கொடுத்து உலகத்தை சுத்தி வர சொன்னாரு. நான் எப்பொழுதுமே நாராயணன் நினைப்பேன், நாராயணன் நான் மட்டும்தான் நினைக்கிறேன், வேற யாருமே நினைக்க கிடையாது. இப்ப விவசாயி வந்து 2 முறை நினைக்கிறாருல, அவங்களோட நான் தான் அதிகமா நாராயணன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு அகம்பாவம் உங்களுக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, எண்ணெயை கொடுத்து உலகத்தை சுத்தி வர சொன்னார். எண்ணெயை கொடுத்து உலகத்தை சுத்தி வரும் பொழுது வந்து கேட்டார், என்ன நாரதா, நாராயணனை வணங்குகிறீர்கள், எத்தனை முறை சொன்னீங்க? எண்ணெய் வந்து என்னோட கையில இருக்கு, நான் எங்க சொன்னேன், இத பாக்குறதுக்கு எனக்கு நேரம் பத்தாத ஐயா. அப்ப இந்த எண்ணெய் கிண்ணத்துல உள்ள உள்ளங்கையில உள்ளத உன்னையால சிதறாம இருக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி உன்னையால ஒரு முறை கூட நாராயணன் நினைக்க முடியலையே. இரவும் பகலும் ஆகாம தன்னோட குடும்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கும் 2 முறை சொல்லக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு அன்றைக்கு வந்து உங்க அகமாவத்தை அழிச்சாரு. இன்னைக்கு வள்ளிய தேடி நீங்க வந்திருக்கீங்க, ஆணுவத்தோட இருந்தீங்கன்னா அழிச்சு அப்படின்னு நினைச்சுக்கங்க. சரிங்களா? பேசியாச்சா இல்ல பேசணுமா? இடையில இல்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு விளக்கம் சொல்லணும், நீங்க பேசி முடியுங்க. இருமா, என்னை நல்ல பிள்ளைக்கு அடையாளம் ஒதுங்கி நிக்க என்னை பேச விடணும். அப்புறம் அதிகமா நீ என்ன பேசணுமா பேசு. எப்ப ஆல்ரவுண்டுக்காரர எங்க எந்திரிச்சு போற? நீங்க பேசுங்க, உங்களுக்காண்டி தான் அந்த போயிக்கிட்டு பேச்சு தான், பாட்டு கிடையாது, பேச்சு தான். சரி, ஏன்னா என்ன எண்ணெயை கொண்டுகிட்டு கையில சுத்தி வந்தாரு நாரதர், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல உள்ள உட்கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒழுங்கா படிச்சிருக்கணும், போய் புரட்டணும், போய் புரட்டி பார்க்கணும். அவங்க காசுல சூனியா வச்சுக்கிறது. நமக்கு ரசீது போட்டது யாரு? ரகுவர்மா தானே. இது யாரு கொண்டுட்டு வந்தது கம்பு? அண்ணா ஐயனார் அண்ணன், நீ கொண்டு வந்ததா? இந்த மண்டையில, இந்த எந்த மண்டையில அடிக்க? சரி, மொத்தம் ரத்தம் வரணும். குத்தணுமா அடிக்கணுமா? சரி சரி, ஆமா சரி 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 விஷயம். இப்ப எங்கும் சிரிச்சவளை எள்ளு கொள்ள காத்தவளை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்களாம். எங்கும் சிரிச்சவளை எள்ளு கொள்ள காத்தவளை. எங்க விரிச்சவள் இல்லையா, சிரிச்சவள். ஆமா, நீ வேற மாத்தி விட்டுறவுல இருக்கு புராணத்தைய. அப்ப எதுக்கு இந்த பழமொழி சொல்லியிருக்கான்? அப்ப அந்த எள்ளுக்குள்ள காத்தது யாரு, அந்த எள்ளுக்குள்ள இருந்தது யாரு,
அப்படின்னு அசுரனாகப்பட்டவனு யார மகாலட்சுமியை தேடி போறான். அப்ப மகாலட்சுமி விரட்டிக்கிட்டு போய் எப்படியாவது நரகாசுரனாகப்பட்டவன் இந்த மகாலட்சுமிய நம்ம எப்படியாவது ஆசையை தீர்த்துக்கலாம். இவளை பார்க்கல இவ்வளவு அழகா இருக்கா மகாலட்சுமி. உங்களை சொல்ல மாட்டேன், நீங்க யாரு? எனக்கு பாட்டியவே காதலிச்சாலும் அப்புறம் பாட்டியை நீங்க அப்பா பேசுவீங்க. நீங்க பாட்டியவே ஒரு நேரத்துல காதலிச்சதுல ஸ்ரீமதிங்கிற பெண்ண முகத்தை பாரு. இவ பொம்பளை இவ்வளவு அழகா இருக்கா. நீங்க சாமி தானே பிரம்மச்சாரியா இல்ல வேறயா? இவளை எப்படியாவது நம்ம ஆசையை தீர்த்துக்கிறோம். உங்களை மாதிரி சாமியார்களை நம்புறது கிடையாது. இந்த அசுரனாகப்பட்டவன் மகாலட்சுமி விரட்டான். அப்படி மகாலட்சுமி விரட்டின உடனே இந்த மகாலட்சுமி ஓடி ஓடி பார்த்த விரட்ட அவன் விடுறது மாதிரி இல்ல. மகாலட்சுமி ஒரு இடத்துல இருக்க மாட்டாளே. இருங்கப்பா, என்ன இடையில பேச விடணும். அப்ப அங்க இருந்து போய் என்ன செஞ்சான்னா, எள்ளு இருக்குல்ல, எள்ளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். எள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்ட உடனே எள்ளு காய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி ஒளிஞ்சுக்கிட்ட உடனே இந்த அசுரனாகப்பட்டவன் தேடி அடிச்சு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கடா இருக்கிறா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தேட முடியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்க எங்க போறான், சிவபெருமான்ட்ட போறான். அப்ப அந்த மகாலட்சுமி தேடி போன விரட்டி போன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னோடனே அந்த எள்ளு பூத்திருக்கு பத்தியாடா, அந்த எள்ளுக்குள்ள போய் தொட்டுப்பார், அந்த எள்ளுக்குள்ள இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் இவன் என்ன செய்யறான், மறுபடியும் விரட்டி பார்க்கறான். எள்ளுக்குள்ள போய் பார்த்தாக்கா அவன் எண்ணெய் ஆயிட்டான். எள்ளு வந்து நல்லெண்ணெய் தொடரமா இல்லையா? இதனாலதான் நரகாசுரனாகப்பட்டவனை அழித்து அவன் இறக்கக்கூடிய நாள் அன்னைக்கு தீபாவளி ஒன்றுவது பத்தியா, அன்றைக்கு தான் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது காரணம் உருவாகுதுல்ல. அதனாலதான் எங்கும் சிரிச்சவளை எள்ளுக்குள்ள காத்தவளை அப்படின்னு இருக்காங்க. இந்த நல்லெண்ணெயை கையில ஊற்றி நாரதராகப்பட்டவர் எதுக்கு ஊரெல்லாம் சுத்தி வந்தாரு? நாராயணனை மறந்தாரா? மறக்கல. இந்த நல்லெண்ணெயிலே மகாலட்சுமி இருக்கா. இந்த மகாலட்சுமி இங்கும் படியக்கூடாது, இங்கும் படியக்கூடாது, வெளியிலையும் போகக்கூடாது, பூமியிலும் சிந்தக்கூடாது. கையில தானே இருக்கு, வாயில நாராயணன் சொல்றதுக்கு என்ன எருமை? பூமியிலும் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பாட்டி மகாலட்சுமி என் கையுக்கே கொண்டுட்டு வந்துட்டேனே. எள்ளுக்குள்ள இருந்தவ எண்ணெயாக மாறி இந்த கிண்ணத்திலே என் பாட்டனாகப்பட்டவனை கொடுத்துட்டான். நான் கையிலே கொண்டுகிட்டு வந்திருக்கேன். இதை விட பாக்கியம் எனக்கு வேற என்ன இருக்கின்றது என்று நினைத்து இந்த எண்ணெயை கையிலே துட்டி கொண்டு உலகமெல்லாம் சுற்றி வந்தேன். ஆமா, ஆமா, அது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி மாத்தி கேட்கறீங்க. ஏன்னா திவசமா இல்ல நினைவஞ்சலியா, நினைவு நாளா அப்படின்னு அப்படி கேள்வி அப்படி மாத்தி கேட்கறீங்க நீங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவது என்ன? திவசம். நினைவஞ்சலிங்கிறது அதுதான் தீபாவளி. இப்ப நினைவஞ்சலி செலுத்த முறையா அவனுடைய நினைவாக கொண்டாடப்படுவது, நரகாசுரனுடைய நினைவாக கொண்டாடப்படுவது தீபாவளி. அப்ப திவசம்னா யாரும் நம்ம வீட்டுல இறந்தோம்னாக்க வருஷத்துல திதி கொடுக்கிறது, அதுதான் திவசம்ங்கிறது. அமாவாசை என்றுதான் திதி கொடுப்பாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்குமா? அமாவாசை என்று இருமா இடையில பேசக்கூடாது, தொடக்கூடாதுன்னு பேசக்கூடாது. என்னை பேச விட்டு அடுத்து நீ பேச நான் அழகா ஒதுங்கி நிக்கிறேன். நல்ல அறிவாளிக்கு ஒதுங்கி நிக்கணும், பேச விடணும். நீங்க பேசுறதுல நான் பேசுறேன், தொட்டு பேசு. நான் என்ன தொடுறேனோ அதுல நீ தொட்டு பேசு. அதே மாதிரி நீ என்ன தொடுறியோ அதுல நான் தொட்டு பேசுறேன். முதல்ல கேள்வி வச்சாங்க, ஏன்னா இடத்தோட பாத்துக்கிறோம். எவ்வளவு நேரம் கொடுத்துருக்காலும் அந்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு போகணும். அப்ப முதல்ல அருமையா கேள்வி வேற வச்சுட்டு போயிருக்காங்க. ஆம்பளை ஏன் இடது பக்கம் துண்டு போடுறேன்? ஆண்களாகப்பட்டவர் எந்த பக்கம் துண்டு போடுவாங்க அப்படின்னு கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்க. இடது பக்கம் நீங்க சொல்லிருக்கீங்க. பெண்கள் வந்து முந்தானைய எந்த பக்கம் போடுவாங்க? இடது பக்கம் போடுவாங்க. ஏன் இடது பக்கம் போடுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பேசினா, ஆண்கள் இடது பக்கம் துண்டை ஏன் போடுறாங்க அப்படிங்கிற கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, அதுக்கு பதில் நான் பேசணும்ல. அப்ப இடது பக்கம் ஏன் போடுறாங்க அப்படின்னா, தாயும் பெண்ணு, தாரமும் பெண்ணு, கட்டிக்கிட்டு வந்தவளும் பெண்ணு, பெற்றெடுக்கப்பட்டவளும் பெண்ணும். அப்ப பெண்ணுடைய தாரம், அப்ப பெண்ணுடைய மானம் காக்கப்பட வேண்டுமே என்பதற்காக இந்த மார்பகமாகப்பட்டது, இதயமாகப்பட்டது. இறைவன் வந்து அர்த்த நாரீஸ்வரராக இருக்கின்றார். சக்தியாகப்பட்டவள் இந்த பக்கம் இருக்கின்றால், சிவனாகப்பட்டவள் இந்த பக்கம் இருக்கின்றாள். அப்ப இந்த சக்தியாகப்பட்டவள் இடது பக்கம் இருக்கும் பொழுது இந்த பெண்ணுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் அவனுடைய துண்டை கொடுத்து இடது பக்கம் ஓடி அவனுடைய மானத்தை காப்பதற்காக இடது பக்கம் போடுகின்றான் துண்டு ஆண்கள். இதுதான் உண்மையான கருத்து. உண்மையான கருத்து இதுதான். ஆமா, அதே மாதிரி பெண்கள் இடது பக்கம் ஏன் முந்தான போடுறாங்க? எங்க இப்ப பேசுங்க. பெண்கள் ஏன் இடது பக்கம் அப்படின்னா, வலது பக்கம் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான்.
இடது பக்கம் என்பது பெண்களுக்கு தான். பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது வேற. நான் கேள்வி ஒன்று வச்சது வேற, நீங்க சொன்னது வேற. ஆண் பாதி பெண் பாதி. இடது பக்கம் தான் யார் இருக்குது? பெண்ணு. அப்ப இடது பக்கம் தான் பெண்ணு வந்து மாறாப்பு போடணும். சரி. வலது பக்கம் இருக்கிறது ஆண் மகன். அப்ப இரண்டு கேள்விக்கும் ஒரு பதில். இரண்டுமே ஒண்ணுதான். இடது பக்கம் இருக்கிறது பெண்கள், ஆண் பாதி. வலது பக்கம் இருக்கிறது அப்ப ஆண் பாதி பெண் பாதி. ஆண் இல்லாமல் பெண் இல்லை. சரி. அப்ப ஆண் பாதி பெண் பாதி. அதான் சிவனாகப்பட்டவர் வந்தார். இல்லம்மா, அப்ப ஆண் பாதி பெண் பாதின்னு. ஆமா, மீதி எங்க இருக்குன்னு தான் கேட்டேன். சிவன் பாதி சக்தி பாதி, மிச்சம் பாதி எங்க இருக்கு? சட்ட கேள்வி. ஆண் பாதி பெண் பாதியா திருச்செங்கோட்டுல இருக்க. ஆமா. சக்தி பாதி சிவன் பாதி. சிவன் பாதி அது திருச்செங்கோடு நாமக்கல். ஆமா ஆமா, உண்மை. பக்கத்துல இருக்காங்க. அங்க நான் போயிட்டு வந்தேன். நல்ல விஷயம். அந்த பாதிக்கு பிறகு இன்னொரு பாதி இருக்குல்ல. ஆமா. அந்த சிவன்ல பாதி சக்தி பாதி, மிச்ச பாதி. அது எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு வள்ளியம்மா இப்படி கேட்கணும். தெளிவா கேள்வி. கெட்டிக்கார புள்ள, ஆல்ரவுண்டர்கார எப்படி கெட்டியா இருக்காப்ல பாருங்க. ஆமா. இப்ப மிச்சம் பாதி எங்க இருக்கு? ஆமா. இப்ப பூலோகத்துல பார்க்க போனோம்னா அரச மரம் இருக்கும், எல்லாம் பார்த்திருப்பிய. ஆமா. அதே மாதிரி வேப்ப மரம் பார்த்திருப்பிய. இந்த ரெண்டு மரமும் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்து முளைத்து வரும். ஒன்று சேர்ந்து முளைத்து வந்தாக்க திருமணம் கூட நடத்துவாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் முளைக்காது. தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நடக்கும். அரச மரமும் வேப்ப மரமும் ஒரே இடத்துல இருக்கும் இடத்துல திருமணம் நடத்துவாங்க, அந்த வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும். அப்ப இந்த அரச மரம் யாரு? சிவபெருமான். வேப்ப மரம் யாரு? சக்தி, பார்வதி தேவி. இந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் மிச்சம் பாதியாக பூலோகத்தில் மரமாக முளைத்திருக்கின்றார்கள். இதுதான் மிச்சம். நீங்க கேட்ட மிச்சம் பாதி எங்கே? இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு தாய் குலமே கை தட்டி இருக்கு. இதாண்டா உண்மை அப்படின்னு. ஆமா. ஒத்துக்கிடாம எங்க போறாங்க? ஒத்துக்கிற வச்சிருக்க தானே வந்திருக்கேன். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமா. இப்ப அந்த மாசம் வந்து என்ன மாசம்? ஆடி மாசம். பீட இல்லைங்க, நல்ல மாசம். இந்த மாசம் ஆடி மாசம். ஆனா பெண்ணாங்கிறிய மாசம் வந்து பெண் மாசம். அப்ப காரணம் என்ன தெரியுமா? தெய்வங்களாகப்பட்டவள். என்னங்க அப்படி எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டியே எல்லாருமே? தெய்வங்களாகப்பட்டவள் ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இது. உண்மைதான். ஆடி மாசம் ஆட்டி படைக்கும்னு பழமொழி சொல்லுவாங்க. ஆட்டி படைக்கும் இல்ல, ஆட்டி படைப்பதற்காக ஓய்வு எடுக்கின்றார்கள் தேவர்கள் எல்லோர்களும். மேலோகத்துல ஓய்வு எடுக்கின்றார். இது இரவு நேரம், அவர்களுக்கு தூங்குகின்ற நேரம். இப்ப இரவு நேரத்துல எத்தனை மாசம் வரையும்? தை மாசம் வரையும் தூங்குவாங்க. தெய்வம் தூங்குனா இல்ல, அப்படி பேரு ஓய்வெடுப்பது. அப்படி தெய்வத்துக்கு தூக்கம் இருக்கா? ஓய்வெடுப்பது. அதான் அப்படி சொன்னேன். அப்ப அசந்து ஓய்வு எடுக்கிறாங்க. அப்ப ஓய்வு எடுக்குது. மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆடி மாசத்துல தான் மறுபடியும் இறங்கி வருவாளா. எப்பா அங்கே நீனே வள்ளி வேஷம் போட்டிருக்கலாம்ல இருக்க. ஆமா. அப்ப சரி. அப்ப ஆடி மாசம் பெண் மாசம். இப்ப இந்த ஆடி மாசம் பெண் மாசம்னா இந்த பெண்ணாகப்பட்டது வேப்ப மரம் சொன்னா இல்லையா? இந்த நீ வாசிக்கெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ரேணுகாவா நானா அப்படி ஒரு விஷயம் வரணும். அப்ப வேப்ப மரமாகப்பட்டது பூலோகத்துல இருக்குது. இப்ப இந்த வேப்ப மரம் வருவதற்கு காரணம் என்ன? ஆடி மாசம். ஆடினா பெண்ணு. இந்த பெண்ணு என்ன செஞ்சாலா, பார்வதியை மாறி உருவம் எடுத்து அங்கிருந்து சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது போறாளாம். அப்ப பார்வதி தேவி இல்லை. இப்ப இந்த பொண்ணு போய் மாற்று வேடம் அணிந்து போய் எப்படியாவது சிவபெருமானுடைய பாதத்தை தொட்டணும் அப்படின்னு சொல்லி பாதத்தை தொடும் பொழுது சிவபெருமானை பார்த்துட்டாராம். ஏண்டி நீ எல்லாம் பொம்பளையாடி, உங்களுக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். ஐயா, கதையில அவர் கதையை சொன்னா கதையோட தான் இருக்காங்க. கதையில சிவபெருமான் கேட்கிறாரு, பேசுறியா? சரி, நான் இங்கிட்டா சேர்ந்து பேசி முடிச்ச பிறகு பேசுறேன். ஏன்னு கேட்டா கதை நல்ல கதையா பேசுறேன். அவரு கேட்கிற கதையை மட்டும் சொல்லணும். ஜாட பேசுறது அப்புறம் பொம்பளை பிள்ளை ஜாட பேசுறது நீங்க தாங்க அப்ப அவர் கேக்குறாருன்னா, ஏன்டி நீளும் பொம்பளை தானடி, ஏன் பொண்டாட்டி இல்லாத நேரம் நீ ஏண்டி வர? யாரு கேட்டா? அப்படி சிவபெருமான் கேக்குறாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது உங்க பாதத்தை வந்து நான் தொட்டலாம் நினைக்கிறேன். அப்படி நினைச்ச உடனே சரி பரவாயில்ல, அப்படி வந்திருக்கியா, என் பாதத்தை நீ தொட முடியாது, என் மனைவியும் வந்துட்டா, அவளும் வந்து பெரு கோபக்காரியவ அப்படி நினைச்சு என்ன செய்யறாரு, மறுபடியும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறான். பாம்பாக மாறுகின்றார். பாம்பாக மாறின உடனே நீ பூலோகத்துல போய் இன்னொரு அடுத்த பொண்டாட்டி மாதிரி உருவெடுத்து நீ வந்ததுனால பூலோகத்துல போய் மரமாக பிறப்பாய்
அப்படின்றார். என்ன மரமாக? கசப்பு மரமாக பிறப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு சிவபெருமான். இந்த அம்மா மாற்று சாபம் கிடையாதாம், எனக்கு குறைக்க கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய மனைவியாகப்பட்டவள் பார்வதி தேவி ரேணுகா தேவி அவதாரம் எடுக்க போறாரு. இந்த ரேணுகா தேவியை நீங்க நினைக்காதீங்க, வள்ளி வள்ளி என்ற ரேணுகா என்ற வள்ளி. அப்போ அவர் சொல்றது ஆமா, பார்வதி தேவி மாரியம்மாவாக உருவெடுக்க போறாள், அந்த ரேணுகா தேவியாகப்பட்டவள் உருவெடுக்க போறார். அதனால இந்த பார்வதி தேவி மாரியம்மா உருவம் எடுக்கும் போகும் பொழுது இந்த மரமாகப்பட்டது அவளுடைய சன்னதிக்கு முன்னால வேப்ப மரமாக கசப்பு மரமாக இருப்பாய். கசப்பு மரமாக இருந்தாலும் ஒரு நோய் தீர்க்கும் மருந்தாக நீ வருவாய், நோய் தீர்க்கும் மருந்தாக வருவாய். அப்படி மரமாக வந்தாலும் எல்லோரும் உன்னையே எல்லாரும் புனித மரமாக வணங்குவார்கள். எப்பொழுதும் மாரியம்மா கோயிலுக்கு முன்னால் இருக்கிறதுனால புனித மரம் என்று வணங்குவார்கள். அதே மாதிரி அம்மை என்ற நோய் போட்டிருந்தாலும் அவளுடைய இலையை ஒடித்து அந்த அம்மாவுக்கு விசிறி வீசி அந்த அம்மையை இறக்குவார்கள். அப்படியே இடத்துல உன்னை பயன்படுத்துவார்கள் என்று சிவபெருமான் கொடுத்தாக. யாருக்கு? இந்த வேப்ப மரத்துக்கு, ஆடி என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு. இந்த மாசம் பெண் மாசம். கசப்பு மரம், கசப்பு தான், கசக்கம் கசக்கும்ல. ஆனா ரொம்ப பழுத்துருச்சுன்னா இனிக்கும். அரை செங்காயா இருக்கையில கசக்கம், பழுத்துருச்சுன்னா இனிக்கும். அது கணிஞ்சிருச்சுல, எல்லா சுவையும் அதுக்குள்ள இருக்குமா. வேப்ப மர சுவைக்குள்ள அந்த கசப்பு மட்டும் இருக்கக்கூடாது, அந்த பழத்திலையும் கொஞ்சம் இனிப்பு இருக்கணும் அப்படின்னு இங்க சிவபெருமான் கொடுத்த வரத்தினால அங்க பழத்துக்கு கொஞ்சம் இனிப்பு கொடுத்தார். சிவபெருமான் கொடுத்தது வேப்ப மரமாக போடும் சொல்லி சாபம் கொடுத்தார். சரி, ஆடி மாதம் பெண் மாதம் தான். நீங்க சொன்னீங்க சிவபெருமானாகப்பட்ட ஆண் பாதி பெண் பாதி. இது என்ன மாதம்? ஆடி மாதம், ஆடி அமாவாசை. அமாவாசை என்பது முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் முடியும். ஏன் அமாவாசை முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் முடியணும்? காரணம் இருக்கு. அமாவாசைனா என்ன? அமாவாசைனா என்ன? அமாவாசைனா முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். மண்டே புழக்க போற காலைல சம்பளம் கிடைக்காது. இது என்னங்க ரொம்ப இருக்கு? நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அமாவாசைனா பௌர்ணமினா என்ன? அமாவாசைனா என்ன? பௌர்ணமி வேற, அமாவாசை என்பது வேற. அமாவாசைனா என்னன்னு கேட்டேன். நான் திருப்பி சொன்னா நீங்க விளக்கம் சொல்லணும்ல. நான் மேலால போயிட்டே இருக்கேன். என்ன மேலால? கிண்டி கிழங்கு எடுக்கணும்னு நினைச்சா அமாவாசை என்பது ஒரு நாள் மட்டும்தான். முதல் நாள் ஆரம்பிச்சு மறுநாள் முடியுது. என்ன காரணம்? அதே மகாபாரதத்துல துரியோதனன் நாங்க போர்க்களத்தில் வெற்றி பெறணும்னா, அதைத்தான் நான் கேட்கிறேன். போர்க்களத்தில் வெற்றி பெறணும்னா நாங்க என்ன செய்தா நாங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு துரியோதனை யார்கிட்ட கேட்க போறா? சகாதேவன் கேட்க போறான். நரபலி கொடுக்கணும் அப்படின்னா அப்ப எந்த நேரத்துல கொடுக்கணும், யார கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப யார கொடுக்கணும்னா 32 லட்சணம் உள்ளவனை கொடுக்கணும். ஆனா நரபலி கொடுத்தாலும் கூட இவங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொன்னார். அப்ப நரபலி கிருஷ்ணன் கேட்டார், துரியோதன உங்களுக்கு எதிர் உங்களை அழிக்கிறதுக்கே அவன் கேட்கிறானே, சகாதேவன் நேரத்தை பார்த்து குறிச்சு கொடுக்குறானே, இவங்கள நம்ம பஞ்சபாண்டவர்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? மறுநாள் திதி, முதல் நாள் என்ன பண்றாரு? திதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சந்திரனும் சூரியனும் பார்த்தாங்க. ஏன்னா நாளை தானே அமாவாசை, இன்னைக்கு அமாவாசை கிருஷ்ணன் கொடுக்குறாரு, இது தவறு தானே அப்படின்னு யார் இறங்கி வர்றா? சந்திரனும் சூரியனும் இறங்கி வர்றாங்க. அப்ப இறங்கி வர்ற நேரத்துல கிருஷ்ணன் கேட்க, கிருஷ்ணா நாளை அமாவாசை, இன்னைக்கு அமாவாசைன்னு திதி கொடுக்குறீங்களே, இது சரியா அப்படின்னு சந்திரனும் சூரியனும் கேட்கிறாங்க. அதுதான் கிருஷ்ணன் சொன்னாராம், அமாவாசை என்றால் என்ன? சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரம் சந்தித்தால் அமாவாசை. அப்ப யார் இங்க கீழே இறங்கி வந்திருக்கிறது? சந்திரனும் சூரியனும். நீ யாரு சூரியன், நீ யாரு சந்திரன்? அப்ப எதிர் நிக்கிறீங்கல்ல, சந்திரனும் சூரியனும் நின்றால் தானே அமாவாசை. அப்ப இன்றைக்கு தானே அமாவாசை அப்படின்னு கிருஷ்ணன் அன்றைக்கு மகாபாரதத்துல அமாவாசை கொண்டு வந்தார். அப்ப கொடுத்தது இன்னைக்கு செல்லும். அப்ப சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேரம் நிக்கிறீங்கல்ல, அப்ப அதான அமாவாசை அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் முதல் நாள் அமாவாசை
அமாவாசை ஆரம்பிச்சு மறுநாள் முடியுமா? சரி, இப்ப நான் என்ன கேட்டிருக்கேன்னா, 2 பேருக்கும் ஒத்திகையா? உங்க 2 பேருக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உங்கள்ட்ட தான் கேட்டாரு, உங்களுக்கு ஒத்திகையா? சரி, இப்ப அருமையா சேர்த்துட்டு அதெல்லாம் பேசியிருக்கேன். இருங்க, சிவபெருமான் உருவ வழிபாடு இருக்கா? உருவ வழிபாடு இருக்கு. உருவ வழிபாடு இருக்கு. சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிடுறோம். இல்ல, ஒரு விஷயம் கேளுமா, நீ கேட்டு அப்புறம் பேசு. முதல்ல ஒரு கேள்வி வேற வச்சிருக்க, அதை நான் சொல்லாம நான் போயிட்டேன்னா மக்கள் என்னடா வந்தாரு ரவிவர்மா ரேணுகாதேவி கேட்ட கேள்விக்கு ஆமா இன்னும் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்துடும். புழங்காத சீதனம் எது அப்படின்னு இந்த அம்மா கேள்வி வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லா பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னா பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிச்சிருவாங்க. அப்ப அந்த பெண் வீட்டுல இருந்து விடிய காலமாக முகூர்த்த நேரம் பார்த்து என்ன பெத்தவளை ஆமா என் மகளே இங்க வாமா அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம நம்ம நகரப்புறத்துல இல்லாம நம்ம கிராமங்கள் எல்லாம் குடத்தடின்னு ஒண்ணு வெளியில வச்சிருப்போம். அப்ப அந்த குடத்தடி நீரில் நனைஞ்சு இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி மஞ்சள் கலந்த துணியில அப்படியே முடிஞ்சு யாருக்கும் தெரியாம மகளே நான் கொடுத்து விடுறேன், நீ திருமணம் முடிச்சு உன் வீட்டிலையும் கொண்டுகிட்டு போய் அப்படியே எங்க குடும்பத்தினுடைய ஞாபகமாக அங்கே நீ கொண்டு வச்சுக்க அப்படின்னு சொல்லி இந்த குடத்தடி மண்ணை அள்ளி முடிஞ்சு கொடுத்து விடுவார்களாம். திருமணம் நடக்கும் பிறந்த வீட்டில இருந்து. அப்ப இந்த அம்மா என்ன செய்யணும்னா வச்சிருந்து திருமணம் முடிச்சு பிள்ளைகள் பெற்று குழந்தைகளை பெற்று பேரம்பேத்தி எடுத்து வயதாகும் வரையும் இந்த மண்ணு அப்படியே யாருக்கும் தெரியாம வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம துணியில முடிஞ்சவால அந்த பூஜை அறையில இருக்குமா. அப்ப இந்த அம்மா தற்காலமா இருந்து எல்லாம் அனுபவிச்சு உயிர் போக போற நிலையில் இழுத்து கிடக்குன்னு வச்சுக்கங்களேன். பாலள்ளி ஊத்துவாங்க, அண்ணந்தம்பியில காட்டுவாங்க, எல்லாரும் காட்டுவாங்க. ஆனா அந்த உசுறு ஏண்டா இழுத்துக்கிட்டு கிடக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு வாங்கடான்னு சொல்லி அந்த மண்ணை எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை வாயில ஊத்தும் பொழுது தானே அப்பா என் பிறந்தெடுத்து உசுறு வந்துருச்சு, ஆகல என்னுடைய ஜீவனாகப்பட்டது முடியும் அப்படி நினைச்சு அப்பத்தான் அந்த பெண்ணனுடைய உயிராகப்பட்டது பிறந்தெடுத்து மண்ணனுடைய தண்ணியை குடிச்ச பிறகுதான் அந்த உசுறு போகுமாம் ஒரு பெண்ணுக்கு. அதனாலதான் ரொம்ப நாளா புழங்காம வச்சிருக்கிற சீதனம் அதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயம். எப்படி பெண்களா இருந்தாலும் இன்னொரு விஷயம் பிறந்த வீட்டு மண்ணு அப்படிங்கிறது ஒரு ஞாபகம் இருக்கும். இல்ல இன்னொரு பிறந்த பெருமையை எப்படி நம்ம சேர்த்தோமோ அதே போல புகுந்த வீட்லயும் நம்ம நல்லபடியா வாழணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதியில நடக்குதோ என்னங்கிறது எனக்கு தெரியல. இங்க எல்லாம் பேசாம இருக்காங்க, அது ஒரு விஷயம் என்னங்கிறது தெரியல. சில இடத்துல ஒரு ஊர்ல என்ன நடக்குது, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இன்றைக்கு வந்து கொடுத்துடுவா எங்க ஊர்ல என்ன நடக்குது தானே. அப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, பிறந்தெடுத்த கோடி புகுந்தெடுத்த கோடின்னு போடுவாங்க. இப்ப பிறந்தெடுத்த கோடியா புகுந்தெடுத்த கோடியா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு பார்க்க போனோம்னா இப்ப பிறந்தெடுத்த கோடி. அப்ப பிறந்த இடத்துல இந்த சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளைல அரைமூடியை கட்டி விட்டுருவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாதுன்னு வச்சுங்களேன், ஆடைகளை உடுத்திடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா ஆடைகளை அணிஞ்சு தாயின் தகப்பே அண்ணன் தம்பி எல்லாரும் பெரிய பொம்பளை பிள்ளையா வருவரையும் இந்த ஆடைகளை உடுத்தி தன்னுடைய மானத்தை காப்பாற்றுகின்றார்கள். அந்த தங்கச்சியினுடைய அந்த பெண்ணனுடைய குடும்பத்துல பிறந்த பொண்ணு. ஆமா அரைமூடி தங்கத்துல வெள்ளியில கிடக்க அரைமூடி அதெல்லாம் மாறி போச்சு இப்ப. அப்ப ஆடைகளை கொடுத்து அப்படி பெருமைப்படுத்தியிருப்பார்கள். அப்பதான் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இறந்துட்டா என்னை கட்டி கொடுத்துட்டிய, நான் இறந்துட்டா கண்டிப்பா எனக்கு பிறந்தெடுத்த கோடி, நான் சின்ன பிள்ளையில இருந்து என்னுடைய மானம் வெளியில காப்பாற்றப்பட்டு வெளியில என்னுடைய நிர்வாணம் வெளியில தெரியாமல் எனக்கு ஆடை கொடுத்து பெருமைப்படுத்திய என் பிறந்தெடுத்த குடும்பமே என்னுடைய மானத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பிறந்தெடுத்த கோடி அன்னைக்கு அந்த அம்மா இறந்துச்சுன்னா கொண்டே போடுவாங்களாம். அது பிறந்தெடுத்த கோடி. புகுந்தெடுத்த கோடி எதுக்கு தெரியுமா? அங்கே கல்யாணம் பண்ணி போயிட்டோம்னா ஒரு பொண்ணை வந்து நிர்வாணமா முழுசா பார்க்கக்கூடியது யாரு? கணவன் மட்டும்தான். அப்ப சொல்லுவாளாம், உன் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன், என் உடம்பு நீ மட்டும்தான் முழுசா பார்க்கிற. அப்ப நான் இறந்துட்டால் யாரும் பார்க்காத உடம்பு கடைசி வரையும் எனக்கு சேலை துணிமணி உடம்புல ஜாக்கெட் இதெல்லாம் எடுத்து கொடுத்து என் மானத்தை காப்பாற்றிய நீ என் குழியிலே என்னை போடும் பொழுதும் என்னுடைய மானத்தை காப்பாற்றினேன் என்று சொல்லி கணவன் புகுந்தெடுத்த கோடின்னு ஒண்ணு போடியா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு புகுந்தெடுத்த கோடின்னு ஒண்ணு போடுவாங்க. ஆமா, அதுதான் ஊர்கோடி வேற. இந்த ஊருக்குள்ள நீ வந்து இவ்வளவு கர்ப்பத்தன்மையா மரியாதை தன்மையா நீ வாழ்ந்ததுனால உனக்கும் ஒரு கோடி அப்படின்னு ஊர்கோடி
அப்படின்னு 1 கோடி ஒண்ணு போடுவாங்க. 3 கோடி தான். 3 கோடி. அப்ப நீர்மாலை எடுக்கிறாங்க பத்தியில எதுக்கு நீர்மாலை வர்றது கூட நல்ல வார்த்தையே இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். வெள்ளை வேட்டி விரிச்சு மாலையை கழுத்துல போட்டு ஒரு குடத்தை தலையில தூக்கி வச்சு அங்கே பட்டை அடிச்சு இந்த தண்ணீரை நம்ம கொண்டுகிட்டு வரணும்னா எதுக்கு? அப்ப வெள்ளச்சாமி வந்துட்டாப்ல. வெள்ளச்சாமி தூங்க மாட்டேங்கிறானே. ஆமா சரி. அப்ப அப்படி ஒரு விஷயம் பாருங்க, கங்கை நீரை கொண்டுகிட்டு வந்து அவர் உடம்புல தெளிச்சு அவரை புனிதப்படுத்தி இந்த ஆத்மாகப்பட்டது சொர்க்கத்துக்கு போக வேண்டும். சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு மனிதன் இறந்துட்டா, இறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் வந்து திரும்பி வந்துருவாங்க, சுடுசூழலோட திரும்பி வந்துருவாங்க. பெண்கள் வந்து சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க, ஆண்கள் மட்டும் தான் போவாங்க. மூதேவி சீதேவி, இந்த மூதேவிங்கிறது யாரு, சீதேவிங்கிறது யாரு? நான் இதெல்லாம் பேசாம யாருங்க இவங்க? யாரு மூதேவி சீதேவி? அப்ப பெருமாள் பார்த்திருக்கீங்களா? பெருமாள் என்ன சொல்றேன்னா, மூதேவிங்கிறது யாரு, சீதேவிங்கிறது யாரு? அப்படியே நிறுத்துங்க. அப்ப கேட்டுட்டியா? மூதேவியும் சீதேவியும் அக்கா தங்கச்சி தானே? கேட்டது நான் பதில் சொல்லிடுறேன்ல. ஆமா, இந்த அக்காலும் தங்கச்சியும் அக்காலும் தங்கச்சியும் 2 பேரும் வந்து பாக்குறாங்களாம். அவ பார்த்த உடனே என்கிட்ட தான் வந்து கேக்குறாங்க, அப்பா நாங்க 2 அக்காலும் தங்கச்சியும் இருக்கிறோம், அக்காலும் தங்கச்சியில யாரு நல்லா இருக்காங்க, நாங்க அழகா இருக்காங்க அப்படின்னு இந்த 2 பேரும் அக்காலும் தங்கச்சியும் கேக்குறாங்களாம். அப்ப ஆத்தாடி 2 பேரும் அக்காலும் தங்கச்சி பொம்பளை எல்லாம் வந்துட்டாலே இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படா சமாளிக்கிறது? ஆத்தாடி சமாளிக்கவே முடியாது, உண்மையே பேச முடியாது. அப்பதான் பார்த்துட்டு, அம்மா உனக்கு முன்னால நல்லா இருக்குமா? நோக்கமா தான் பேசுவீங்க. சீதேவிக்கு முன்னால நல்லா இருக்கு. ஆமா, ஆனா மூதேவி உனக்கு பின்னால நல்லா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க இப்படி ஒரு அழகு இருக்கு. அங்க பாருங்க, சரியால் அம்மா அப்படின்னு ஒரு சாமி இருக்குங்கிட்ட பக்கத்துல. அப்ப ஆண்பாதி பெண்பாதின்னு பேசணுமா இல்லையா? ஆண்பாதி பெண்பாதின்னு பேசணுமா? மூதேவியும் சீதேவியும் அக்கா தங்கச்சி தான். இன்னைக்கு ஒரு மனிதன் வந்து குளிச்சோம்னா முதல்ல வந்து சொட்டை இல்லாம குளிக்கணும் அப்படிம்பாங்க. முதல்ல வந்து துண்டு எடுத்து துவட்டணும்னா முன்புறம் தோட்டணுமா பின்புறம் தோட்டணுமா? பின்னாலதான் தோட்டணும். ஏன் பின்னாடி அப்படி பேசிங்க? நீங்க வாட்ட பேசிட்டு போறீங்களே. பின்புறம் ஏன் தோட்டணும் அப்படின்னு முன்னாடி ஏன் தோட்டணும்னா முன்னாடி பின்னாலதான் மூதேவி இருப்பா. அவளை துவட்டி எடுத்து தான் மறுபடியும் மூதேவி அக்கா, சீதேவி அக்கா தங்கச்சி. முன்னாடி நிக்கிறது மூதேவி தான் நினைக்கும். ஆமா, அப்ப இரண்டாவது நிக்கிறது சீதேவி தான் நினைக்கும். நீ மாத்த முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல துவட்ட வேண்டிய இடம் முன்னாடி நிக்கிறத விட துண்டை எடுத்து நம்ம துவட்டணும்னா முதல்ல வந்து பின்புறம் துவட்டணும். கண்டிப்பா மூதேவி பின்னாடி போ. இரண்டாவது வர்றது யாரு? சீதேவி முன்னாடி வா. ஒரு மனிதன் இன்றைக்கும் குளிச்சோம்னா முதல்ல துவட்ட வேண்டிய இடம் முதல்ல வந்து பின்புறம் மூதேவியை விரட்டிடணும். இரண்டாவது முகத்த மகாலட்சுமிய சீதேவியை முன்னாடி துடைக்கணும். இப்படி ஒரு காரணம் இருக்கு. இப்ப பிறக்கு முத்தி எங்க பிறக்கணும்? பிறக்கு முத்தி எங்க பிறக்கணும்? எங்க இதுக்கு போகணுமே, திருவாரூர்ல போனா இறக்குமுத்தி எங்க? இறக்குமுத்தி காசிக்கு போகணும். ஒரு விஷயம் கேட்டாங்கல்ல, 2 கேள்வி வச்சிருந்தாருல, அதுக்கு பதில் எதுவும் சொன்னீங்க? ராமாயணத்திலையும் கேட்டாங்க, மகாபாரதத்திலையும் கேட்டாங்க. நேரம் பேசுனீங்க. உங்களோட சோத்தை தின்னுட்டு உங்கள்கிட்ட மீன் முட்டை அம்பட்டையும் அடிச்சு விட்டு எல்லாத்தையும் இறக்க வச்சது அப்புறம் இவர் இவ்வளவோ நீ தின்னுட்டு தூக்கத்துல எந்திரிக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் வந்து நீ நின்று விட்டு அவர் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு நேரம் பதில் சொல்லியிருக்கியா? கொண்டு வந்து சாப்பிட்டு அவர் என்ன கேள்வி கேட்டாரு? பாம்புக்கு ஏன் ரெட்டை நாக்கு இருந்துச்சு? ஏன் காசியில என்ன சாபம்? காசியில ராமாயணத்துக்கும் காசிக்கும் சம்பந்தம் உண்டு. இல்ல, காசிக்கு சாபம் கொடுத்தது யாரு? காசி சாபம் கொடுத்தது யாருனால? காசி சாபம் கொடுக்கலங்க, காசிக்கு சாபம் கொடுத்தாங்க. அது யாரு? அது ராமாயணத்துல உண்டு. அங்க ராமாயணத்துல என்ன காரணத்துக்காக காசிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. இல்ல ராமன் இல்ல பேசுங்க, நான் அப்படியே தொட்டுக்கிட்டு வரேன். அந்த கடற்கரையில லிங்கம் பிடிச்சது யார் ராமாயணத்துல? ராமன் தான். ராமன் பிடிச்சாரா சீதை பிடிச்சாலா? சீதாதேவி. இல்ல நான் கேக்குறேன் இப்ப, இல்ல சீதை பிடித்தாலா ராமன் பிடித்தானா? சீதாதான். சீதா பிடித்தா. அப்ப எதுக்காக அந்த லிங்கம் பிடிக்கப்பட்டார்கள்? சொல்றேன்.
அப்ப ஒரு லிங்கம் வந்து மண்ணால லிங்கம் செய்யப்பட்டார்கள் லிங்கம். அப்ப வந்து யாரு பார்த்தது? என்னவும் பொண்ணு என்னைய பேச விடணும் இல்ல நீ பேசணும். நீங்க தான் பேசிட்டு தானே இருக்கீங்க. அதான் கேட்டல அவனை வச்சுட்டே பேசுவேன். அப்படி எப்படி இப்படி எல்லாம் பேச விடுதேங்கிறது இடம் கொடுக்கிறேன் உனக்கு. மண்டாவை போடி கொடுக்குறேன் உனக்கு. நான் நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசுங்க. நான் உங்கள்ட்ட கேள்வி எல்லாம் இதுக்கு மேல கேட்கல. பேசாம நில்லுங்க. சாமி கேட்டிருக்காருல மண்ணால லிங்கம் சீதாதேவி மண்ணால செஞ்சா. அப்ப சீதாதேவிக்கு அப்ப யாரு பார்த்தா? அனுமான் பார்த்தாரு. அப்ப அனுமான் பார்த்து லிங்கம் கொண்டு வரணுமே அப்படின்னு எங்க போனாரு? காசிக்கு போனார். அங்க காசியில போய் லிங்கங்கள் வந்து நிறைய இருக்கும். அப்ப எந்த லிங்கங்கிறது அவருக்கு தெரியல. ஆனா அங்க என்னாச்சு? யாரு அங்க வந்து காவல் தெய்வமா யார் இருக்கா? கால பைரவர் இருக்கார். கால பைரவர் வந்து லிங்கம் நம்ம வந்து எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு அனுமான் பார்த்தார். அப்ப பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு, பொண்ணு நாரிச்சு. அப்ப கால பைரவர் பார்த்தாரு, என்னன்னா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கால பைரவருக்கும் அவருக்கும் சண்டை. அப்படி கேளு. நான் கேட்டதான் தவறா நினைக்குது இந்த அம்மா. நான் கேள்வி கேட்கிறோம் தவறா நினைக்குது. அங்கே இருந்த லிங்கம் எத்தனை லிங்கம்? அப்ப இந்த லிங்கம் இத்தனை லிங்கத்துல நம்ம ஆனா இந்த வாய் இல்லாட்டி உங்களால வெற்றி பெற முடியாதுங்க. என்ன கருத்து சொல்றோமோ அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க தானே திருப்பி கேட்டீங்க. ஆனா வாய் இல்லாட்டி போச்சு பெரட்டி விடுவீங்களா? அப்ப இந்த லிங்கத்துல வந்து யாருக்கு சண்டை வந்துச்சு? பள்ளியில இருந்து எல்லா பேத்துக்கும் சண்டை வந்துச்சு. அப்பதான் கால பைரவர் அனுமானாகப்பட்டவர் லிங்கத்தை கேட்கிறாரு. இந்த லிங்கத்தை நம்மளால எடுத்து கொடுக்க முடியல, இந்த சத்தமாக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் கோபப்படுறார். அப்பதான் கால பைரவர் அனுமானுக்காக அவர் என்ன சாபம் கொடுக்கிறாரு? இந்த காசியில புன நாரக்கூடாது, காகம் கத்தக்கூடாது, அதே நேரத்தில் பசு கத்தக்கூடாது, பள்ளி சத்தம் கேட்கக்கூடாது அப்படின்னு கால பைரவர் அனுமானுக்காக சீதாதேவிக்காக காசிக்கு சாபத்தை கொடுத்தார். இதுதான் காசிக்கு கொடுத்த சாபம். இல்ல இன்னொன்னு தெரியுங்களா? இந்த மாடு, இந்த பசு மாட்டோட அழகு ஏன் பின்னாடி வந்துச்சு? யாரு சாபம் கொடுத்தானோ அனுமானுக்காக கால பைரவர் காசிக்கு சாபம் கொடுத்தது கால பைரவர் தான். இது ராமாயணத்துல உண்டு. இது சரிதானே? சொன்ன புரியல யாருக்குமே. யாருக்கு புரியலையா? புரியல நீ சொன்ன சரி. அனுமான் சீதாதேவிக்காக லிங்கம் வாங்க போறாரு. லிங்கம் எடுக்க போற நேரத்துல யாருக்கும் புரியலையா? புரியல, அமைதியா இருக்கா ஐயா? புரியல. புரியுதா? புரியலையா? புரியல. கருடன் வரக்கணும். இங்கேருமா ஒரு விஷயம் கேட்டுக்க. இல்ல அந்த லிங்கத்தை போய் பார்க்க போறாரு. எந்த லிங்கத்தை எடுக்கணுங்கிறதே தெரியல அவருக்கு. லிங்கம் இருக்கிற இடம் தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நிறைய ஆயிரத்துக்கு எத்தனை லிங்கம்? 1000 அப்படி லிங்கங்கள் நிறைய இருந்தாலும் கண்டுபிடிச்சு எடுக்க முடியல. அப்ப பாக்குறாரு, என்னடா ஏதாவது அறிகுறி தட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது கருடன் வட்டமிடுது. அப்ப லிங்கம் சொல்லுது, எவளி சொல்லுது, பள்ளி சொல்லுது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அது பறந்த உடனே இவர் பார்க்கிறார், இந்த இடத்தை காட்டுகின்றது, அப்ப இந்த லிங்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தை எடுத்துறாரு. அனுமானாகப்பட்டவன் எடுத்துறாரு. கருடன் பறக்கு. இதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்த உடனே இந்த பைரவரும் சொன்னமா இல்லையா, இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் காவலாளி அங்க இருக்கிறேன், எனக்கு அனுமதி காட்டி கொடுத்தது உனக்கு இந்த லிங்கத்தை அப்படின்னு காட்டி கொடுத்து பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. பள்ளி சொல்லிருச்சு, கருடன் பறந்துருச்சு. அண்ணன் சொன்னது மாதிரி கருடன் பறந்துருச்சு. அப்படி சொன்ன உடனே காட்டி கொடுத்தீர்கள், அங்க வந்து நறுமணம் வீசிருச்ச காட்டி கொடுத்துட்டீங்களா, இன்றிலிருந்து கருடன் பறக்க கூடாது, பள்ளி சொல்லக்கூடாது, நறுமணம் வீசக்கூடாது, இறந்தவர்கள் பிணத்தருடைய பிணம் வாடை அடிக்க கூடாது, நாரக்கூடாது, மாடு முட்டக்கூடாது. இப்படி சாபங்கள்லாம் என் காசிக்கு உண்டுலன்னு சாபம் காசிக்கு கொடுக்கிற சாபம் கொடுக்கப்பட்ட சாபம் இது. ஆமா. என்ன லிங்கம்? லிங்கத்திலே எத்தனையோ லிங்கம் இருக்கு. அவர் எடுத்துட்டு வந்த லிங்கம் என்ன லிங்கம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா இது சரியான இத்தனை லிங்கத்துல இதுக்கு பேரு என்ன பேரு? மரகத வள்ளிக்கு மணக்கோலம். அது யாருக்காக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மரகத அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மரகத லிங்கத்தை வந்து யாருக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமோ சீதாதேவிக்கு தான் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு மரகத லிங்கத்தை மட்டும்தான் அவர் எடுத்துட்டு வர்றாரு.
சரி. நீங்க வந்திருக்கீங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய சீதனத்துல புழங்காத சீதனம் அப்படின்னு இப்ப அரப்பவன்னு வசதிக்கு தகுந்த மாதிரி தங்கத்துல தாலி கட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல முனமுறையான மஞ்சள் கிழங்கு எடுத்து பெண்களுக்கு 21 நூலை சுத்தி கட்டினாங்க. ஏன் இந்த மஞ்சள்ல பெண்களுக்கு தாலி கட்டணும்? முன்னேழு பின்னேழுங்கிறாங்க. முன்னேழு பின்னேழு. அப்ப ஒவ்வொன்னா 7 பிரிச்சு பார்த்தோம்னாக்க 37 21 தான் வரும். ஆமா 21 வரும். பெண்கள் வாழ்க்கையிலேயே 21 நூல்கள் தான் வாழ்க்கை அடங்கியிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. வந்த காரணங்கள் இப்ப என்ன விஷயம் தெரியுமா? என்ன காரணத்துக்கு? நிலத்துக்கு நீர் தேவை, இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, பருவம் அடைஞ்ச பொண்ணுக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு. உனக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம்னு இங்க வந்திருக்கேன். ஆப்பு தான். என்ன ஆப்பு வைக்கிறியா? பாம்புக்கு இரட்டை நாக்கு எதுக்கு? தேவர்கள் அசுரர்கள் திருப்பார்கடலை கடையும் பொழுது மறைமுகமாக இருந்து அந்த ராகு கேதுன்னு சொல்றோமா இல்லையா, அவன் கொஞ்சமாவது எப்படியாவது சாப்பிட்டு போடலாம்னு வாங்கி சாப்பிடுறேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே உருமாறி வந்தான். அப்படி வாங்கி சாப்பிட்டதுனால திருப்பார்கடல அசுரர்களும் தேவர்களும் தேவாமிர்தம் கடைஞ்சாங்க. வால் பக்கம் இருந்தது யாரு? தேவர்கள் இருந்தாங்க. தலை பக்கம் அசுரர்கள் இருந்தாங்க. அப்ப முதல்ல விஷத்தை கக்கணுடைய சிவபெருமானாகப்பட்டவர் இந்த விஷமாகப்பட்டது கீழே விழுந்தா உலகம் தாங்காது அப்படின்னு விஷத்தை எடுத்து அவர் சாப்பிட்டார். இருங்க, அப்ப தேவாமிர்தம் கிடைஞ்சாச்சு. இது தேவர்கள் அசுரர்கள் தானே கிடைஞ்சாங்க. அப்ப அசுரர்களுக்கு மங்கு உண்டு இல்ல அதுல. அப்ப அசுரர்களுக்கு கிடையாது, தேவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு யார் சொன்னா? சிவபெருமானாகப்பட்டவர் சொன்னார். ஏன் கேட்கல? அப்ப என்னாச்சு? தேவர் மாறி உருமாறி 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்த உடனே அவர் அமிர்தத்தை மோகினியை பெண்ணாக மாறி 2 பேரா ஒரு ஆளா? 2 பேரா ஒரு ஆளா? ஒரு ஆளு தானே. பாரு எப்படி கவனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. பத்தியா? நம்ம எல்லாம் தூங்குறான்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாம் ஞான பயிர் அம்பட்டுமே விவரமா இருக்காங்க. அப்ப என்னாச்சு? தேவாமிர்தத்தை அவன் தேவர் மாதிரி ஒரு மாதிரி சாப்பிட்டான். அவதான் மகாவிஷ்ணுவோட வளர்த்தாரு. இவன் அசுரனாகப்பட்டவன் தேவாமிர்தவன் சாப்பிட்டா சாகா வரம் பெற்றுவான் அப்படின்னு என்ன பண்ணாரு? எடுத்து ஒரே வெட்டினார். வெட்டினால என்னாச்சு? 2 பாதியா போச்சு. தலை பாதி முண்ட பாதியா போச்சு. போனதுனால இன்றைக்கு ராகு கேது அப்படின்னு ஒன்று உருவானது. ஆனா விஷமாகப்பட்டவ வெட்டுறதுக்கு முன்னால நாக்குல 2 ரெட்டை பாதியா வந்துச்சா இல்ல வெட்டின பிறகு வந்துச்சா? என்னங்க? வெட்டினதுக்கு அப்புறம் தானே வந்துச்சு. அப்புறம் வெட்டங்காட்டி எப்படி வரும்? வெட்டுறது காட்டியம்னால. சரி, இப்ப நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க? எனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். புருஷன் பார்த்து வந்திருக்கீங்க. அந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டதுனாலதான் அந்த அருகம்புள்ள நாக்க போட்டு நக்குறத நல்லா கேப்பியா நீ? அந்த கேள்வி வள்ளியம்மாவுக்கு வச்சிருக்காங்க. நான் பேசுறேன் இல்லாட்டா நீங்க பேச கூடடா. இல்லப்பா, அவர் நக்கிற நாக்கத்தை பேசிக்கிட்டு இருக்காருத்தா. என்னதான் செய்யறது? நீ தேன எடுத்தா கொஞ்சம். நீங்க ஒரு நேரத்துல வலிச்சு நக்கிறதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரத்தை உணர்ந்தீங்க. நல்ல விஷயம் கேளு. நான் வலிச்சு நக்கல, நாக்கால நக்கினேன். நாக்கால நக்கினதுனாலதான் ஒரு விஷயம் கேளு. நம்ம காரைக்குடிக்கும் பக்கத்துல எச்சிக்கலை சாமி அப்படின்னு ஒரு சாமியார் இருக்காரு. அது எச்சிலை சாமி. அதனாலதான் அவர் சாப்பிடக்கூடியது சிவபெருமானம் மட்டும் அவர் சாப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லக்கூடாது. அதனால அதனுடைய இலையிலே ஒரே ஒரு சோற்று பருக்க மட்டும் இருந்துச்சான். அந்த சோற்று பருக்கையை அப்படி நாக்கால் எடுத்து அதை நான் சாப்பிட்டதுனாலதான் ராதாகிருஷ்ண மந்திரம் என்று சொல்லக்கூடியது நாரதருக்கு உருவாச்சு. அதை மறுபடியும் அந்த சித்தராகப்பட்டவர் இப்படி ஒரு இலை கிடக்கின்றது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இலை எடுத்து கையால சுருட்டி அப்படி நாக்கால எடுத்து நக்கினாராம். அதனாலதான் எச்சி இலை சாமியார் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கும் ஒரு சித்தராக அடங்கியிருக்கின்றார் காரைக்குடி பக்கத்துல. அப்படி ஒரு தெய்வமாகப்பட்டது அடங்கியிருக்கின்றது. நிறைய விஷயம் பேசலாம். வருஷம் தெய்வத்துக்கு தான் திருவிழா நடக்கும். ஆனா வருஷம் மனிதனுக்கு திருவிழா நடந்து பாத்திருக்கீங்களா? ஆவுடையார் கோவில்லதான் மாணிக்க வாசகர்கிட்ட வருஷம் திருவிழா நடக்கும். நீ எங்க போனாலும் நான் வருவேன். நீ எங்க தொடு, உன்னை நான் தொடாம விட மாட்டேன். என்னத்தை தொடுறியா? வார்த்தையில தொட்டு பேச. ராமன் வரதான் லட்சுமணன். இவங்க என்ன ஆச்சு? இவங்க அண்ணன் தம்பி 4 பேர். கையை என்ன கட்டளையிடுறா? ராமன் 14 ஆண்டு வனவாசம் போகணும், பரதன் 14 ஆண்டு நாடாளம் சொல்லி கட்டளையிட்டான். ராமனை மட்டும் தானே போச்சுனா,
லட்சுமணன் போக சொல்ல கிடையாது, சீதாதேவிய போக சொல்ல கிடையாது. ஏன் சீதாவி தன்னோட கணவன் இருக்குமிடம் தான் அயோத்தின்னு சொல்லி யாரும் திரும்பி போனா? சீதாதேவியும் போனா, லட்சுமணனும் போனார். ஏன் இவங்க 2 பேரும் போனாங்க? அப்ப சீதாதேவி செய்யக்கூடிய காரியத்தை லட்சுமணன் மனைவி தசரதன் குடும்பத்துக்காக அவ குடும்பத்துக்காக என்ன பண்ணா? தன்னோட கணவனையே பிரிஞ்சு 14 ஆண்டு, தன்னோட கணவன் தூக்கத்தையும் அவளோட 14 ஆண்டு லட்சுமணன் வரவரன் தன்னோட தசரதன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தூங்கி இருக்கா. அவ என்ன தெரியுமா செஞ்ச? நம்ம புருஷனோட சமாதானமா இருந்தோம்னா இவன் நம்ம கூட நம்ம யோகத்துல இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி அலங்காரமா நகைகள்லாம் போட்டுக்கிட்டு போக மாதிரி அவள் அழகா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலாம். ஆக நம்ம துயரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கல, நம்ம வனவாசம் போறோமே, நம்ம பொண்டாட்டி பாரியா மனசு கொஞ்சம் கூட கவலை இல்லாம கவலை இல்லாம அப்படி வந்து நிக்கிறாளே அப்படி நினைச்சா அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எல்லாம் பொண்டாட்டி அடி அடியே அழகா நீ இருக்கலாமா அப்படி நினைச்சு அப்படின்னு அங்கே நடந்துச்சு. முருகன் வேலை தூக்கிட்டே நிக்கிறேன் ரொம்ப நேரம். அவர் எடுத்த நேரத்தை நான் எடுக்க விரும்பல. ஆமா, அப்ப முருகப்பெருமான மாப்பிள்ளை பாத்துருக்கியா? முருகப்பெருமான மாப்பிள்ளை பாத்துருக்கியா? அவர் மாதிரி மாப்பிள்ளை. அவரை மாதிரியா? என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? பொட்டு வச்ச தங்க கூட முறுக்கு அவன் மகுட யாரு மகுட? தொட்டு தொட்டு எடுத்து வரும் தோரான தங்கரதா தங்க கட்டி சிங்க குட்டி பேரை சொல்லும் பட்டு தொட்டி பொட்டி வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுட. நான் சொல்லுவேனே அழகன் என்று நான் சொல்லுவேனே. வள்ளி வள்ளியா வள்ளி நான் சொல்வேனே அழகன் என்று நான் சொல்வேனே. அவரை போல யாரும் இல்லை அலசி பார்த்தேன் ஒரு அல்லும் பகலும் இந்த முருகப்பெருமான 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. முருகப்பெருமான் கடவுள், நான் சாதாரண ஒரு பெண்ணுதான். எங்க குலம் வந்து வேட்டுவர் குலம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். முருகப்பெருமான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க குல வழக்கப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்குவாரா இல்ல அவர் குல வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்குவாரா? இதுக்குள்ள விளக்கத்தை அடுத்து வந்தா சொல்லணும். இதுவரை எல்லாத்திலையும் கேட்டிருக்கேன். எங்க குல வழக்கப்படி என்னை திருமணம் முடிச்சுக்குவாரா இல்ல அவரு குல வழக்கப்படி என்னை திருமணம் முடிச்சுக்குவாரா? குல வழக்கப்படிதான் எங்கள் கோத்திரத்தில் நீங்க என்னதான் சொல்லுங்க, முருகப்பெருமான கடவுளாத்தான் நினைக்க முடியும், ஜனவன அடையவே முடியாது. இந்த விபத்துக்கு முன்னால் முருகனுக்கு உனக்கு மனமுடித்து காட்டாவிட்டால் நல்ல தீர்மானம் கொடுங்க. விரட்டி விரட்டி அடிக்கிறாரு.